வீட்டில் இருக்கிற வேலையிலே கஷ்டமான வேலை எது அப்படின்னா இந்த பாத்ரூமை கிளீன் பண்ணுறது தான். கையே வலிக்காம எப்படி பாத்ரூமை ஈஸியாக கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேஸ்டான பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் துணி துவைக்கிற லிக்விடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன், அதை கட் பண்ணிட்டு ஒரு லெமன் சாறையும் இதோடவே புனிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதோட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், லைசால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு குச்சி வச்சு இதை நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாத்ரூமை கிளீன் பண்ணக்கூடிய மேஜிக்கான லிக்விடு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும், பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிரும். ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விடை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு விடாப்படியான உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்ச பாத்ரூமில் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கிளீன் பண்ணீங்கன்னா பாத்ரூம் புதுசு போல மின்னும். எங்க வீட்டு பாத்ரூமும் உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு போய் இருக்குது. இந்த லிக்விடை தெளிச்சு விட்டுட்டு எல்லார் வீட்லையுமே ஒட்டடை அடிக்க குச்சி இருக்கும், அது ஒடிஞ்சிருச்சுன்னா தூக்கி தூர போட்டுருவோம். அந்த ஒட்டடை குச்சி தான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு கிளீன் பண்ணும்போது நம்ம கீழெல்லாம் குனிஞ்சி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, நின்றுகிட்டே ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். ஒட்டடை குச்சி நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாத்ரூம் சுவரில் இருக்க டைல்ஸையும் இந்த ஒட்டடை குச்சி வச்சு கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் எப்படி இருந்தது. இப்போ கிளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி பார்க்குற மாதிரி ஆயிருச்சுது. இனிமேல் கஷ்டப்பட்டு பாத்ரூமை கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ஒரு லிக்விடு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் கை வலிக்க தேய்க்கணும் தேவையில்லை, ஈஸியாக பாத்ரூம் நல்லா புதுசு போல மாறிடும். கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, பாத்ரூம் கண்ணாடி பார்க்குற மாதிரி நல்லா பளபளன்னு மின்னுது. Download ShareChat.